யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து தற்காலிக வீடுகளில் தங்கியுள்ள வடமாகாண மக்களுக்கு மீள்குடியேற்ற அமைச்சினால் 65,000 பொருத்து வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் பயனாளிகளும் பொதுமக்களும் இந்த பொருத்து வீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இந்த திட்டத்திற்கு எதிராக முதன்முறையாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விளையாடாதே விளையாடாதே வீட்டு திட்டத்தில் விளையாடாதே, வேண்டாம் வேண்டாம் பொறுத்து வீடு வேண்டாம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த பொறுத்து வீடுகள் தமது சூழலுக்கு பொருந்தாது என தெரிவித்துள்ள கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமது வாழ்க்கை முறை, தமது பிரதேசத்தின் காலநிலை, பாரம்பரிய கட்டட முறை என்பவற்றை கருத்தில் கொண்டு வீடுகளை அமைத்து தருமாறும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் இறுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கான மகஜர்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுந்தரம் அருமிநாயகத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜர்களை பெற்றுக்கொண்ட பின்னர் கருத்து தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமிநாயகம் குறித்த மகஜர்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிப்பதாக உறுதியளித்தார். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு 16,000 வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். உண்மையில் இந்த மகஜரின் ஊடாக தங்களினுடைய அதாவது வீட்டுத் திட்டத்திலே உண்மையில் தாங்கள் வீட்டுத் திட்டத்தை வரவேற்பதாகவும், ஆனால் பொருத்து வீட்டுத் திட்டம் உண்மையில் இந்த தங்களுக்கு அது பொருத்தமற்றது என்பதனை வலியுறுத்தி இந்த மகஜரை அவர்கள் என்னிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். எனவே நான் இந்த மகஜர்களை உடனடியாக நான் இன்றே உரிய அதாவது அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் மற்றும் பிரதம மந்திரி மற்றும் கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை நான் எடுக்க இருக்கின்றேன். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கான மகஜர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கையளிக்கப்பட்டன. இதன்போது மகஜர்களை பெற்றுக்கொண்ட பின்னர் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பொருத்தமற்ற இந்த வீடுகளை அமைப்பதற்கு தாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும், இதுவரை காலமும் எவ்வாறு வீடுகள் அமைக்கப்பட்டதோ அதேபோன்ற வீடுகளை மக்களுக்கு அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் போது உறுதியளித்தார். அதேபோல இந்த வீட்டு திட்டமும் கூட ஒரு கடன் அடிப்படையில் முதலில் 21 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு என்று சொல்லி பொருத்து வீடுகளாக முன்வைக்கப்பட்டது. இதனை வடக்கு மாகாண சபை இவனுடைய நிபுணர்கள் ஊடாகவும் இது பொருத்தமற்றது எங்கள் மக்களுக்கு என்பது நிரூபிக்கப்பட்டது. அதேபோல மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களை கொண்ட நிபுணர்கள் கூட இந்த பொருத்து வீட்டு திட்டம் எங்கள் மக்களுக்கு பொருத்தமற்றது என்பதை மிக தெளிவாகவே அவர்கள் அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் அதற்கான தங்களுடைய நிபுணர்களை கொண்டு நிரூபித்திருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட தரப்புகளும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தும் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளும் இதனுக்கூடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட சில நன்மைகளுக்காகவும் ஏழை மக்களை தெருவிலே விடுகின்ற சில நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இதனை 16 லட்சம் என்று சொல்லி எங்கள் மக்களை ஏமாற்ற நினைக்கிற இந்த நல்லாட்சி பேசுகின்ற அரசியலில் இருக்கிற அமைச்சர்கள் முதலில் அதனை கைவிட்டு எங்களிடம் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி இந்த மக்கள் தங்களுடைய வீடுகளை கட்டக்கூடிய வகையில், தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையில், அவர்களுக்குரிய பண்பாடு, அவர்களுடைய சமய அடிப்படையில் தாங்கள் தெரிவு செய்து அமைக்கின்ற வீட்டுக்கான வசதியை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதற்கு பிரதம மந்திரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் ஒப்புதல் அளித்திருந்தார்கள். அதனையும் மீறி இப்பொழுதும் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட வகையிலே செய்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். உங்களுடைய மக்களுடைய எண்ணங்கள் தான் எங்களுடைய எண்ணங்கள். என்னிடம் தரப்பட்ட இந்த சம்பந்தன் ஐயா எதிர்க்கட்சி தலைவருடைய அவர்களுக்கான கடிதம் மற்றும் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்குரிய முதலமைச்சருக்குரிய கடிதங்கள் உரிய நேரத்தில் நான் வேகமாக அவரிடம் சேர்ப்பித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பதையும் இந்த இடத்தில் உறுதி கூறுகின்றேன். இதேவேளை யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் எந்தவித அடிப்படை வசதிகளமற்ற நிலையில் வாழ்ந்து வரும் தமக்கு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பொருத்தமான தமது கலை கலாசார அம்சங்களுடன் கூடிய கல்வெட்டியை அமைத்து தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த 16 லட்சம் ரூபாயிலே கட்டப்படுகின்ற வீட்டிலே சமையலறை இருக்க போவதில்லை. அதுவரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாஸ்து சாஸ்திர முறைகளின்படி அவற்றை கட்ட முடியாது இருக்கிறது. 3 நாட்களிலே அந்த ஃபிட்டிங் வீடுகளை ஒரு வீட்டை பொருத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் குறிப்பிடுகின்ற கருத்தின்படி நாங்கள் அரசாங்கம் உங்களுக்கு நாங்கள் கட்டளையை இடுகிறோம், நீங்கள் செய்யுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் பலரும் இந்த வீட்டு திட்டம் இந்த சூழலுக்கும் காலநிலைக்கும் பொருத்தமற்றது என்று தெரிவித்திருக்கின்ற போதிலும் கூட அதனையும் மீறி இதனை அமுல்படுத்துமாறு உத்தரவிடுவது என்பது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது.